முற்றிலும் இயங்காம இந்த இந்த மதுரை மாநகராட்சியானது இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இல்லை, இதனால கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து நடக்காம இருக்கு. 3 கூட்டம், 2 கூட்டம் இது வரைக்கும், இது 3வது கூட்டம் வரப்போகுது. நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்னு தெரியல. ஒரு துணை மேயரை பொறுப்பு மேயராக அவங்க தோழமை கட்சியிலிருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து. அவர் தலைமையில் நடத்துறதா இல்லை எதனால இவங்க நடத்தாமல் இருக்காங்க? 69 மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5 மண்டல தலைவர்களுக்கு புதிதாக யாரையும் தேர்ந்தெடுக்கலை. அவங்களோட நிலைப்பாடு என்னன்றதுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நிலைக்குழு தலைவர், 2ம் முக்கியமான வரி விதிப்பு குழு ஒன்று, டவுன் பிளானிங் சேர்மன் ஒன்று. 2க்குமே இது வரைக்கும் போடல. 3 மாதம் 4 மாதம் ஆக போகுது. இந்த 4 மாதத்திலேயே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. மக்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளுங்கட்சியே எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மாமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும், அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினரும் மதுரை மக்களுடைய கோரிக்கைகளை, மதுரை மக்களுடைய குறைகளை, மதுரை மக்களுக்கான தேவைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மறுக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் தமிழக அரசினுடைய கீழ்தான் செயல்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புறத்துறை அமைச்சர் தலைமையில் தான் இந்த மாநகராட்சியெல்லாம் இயங்குறது. எனவே இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே 200 கோடி சுவாகா ஆயிருக்கு, மக்களுடைய வரி பணம். இந்த சுவாகா ஆனதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசரில் நம்முடைய மாமன்ற குழு சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு, வழக்கு விசாரணைக்கு நீதியரசர் அவர்கள் ஒரு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க. இந்த குழு அமைத்த நடவடிக்கை விசாரித்து உடனடியாக தகவல் சொல்லணும், முறையாக நடக்கணும்னு சொன்னாங்க. 2வது, மேயர் கைது செய்யப்படாமல், மேயருடைய கணவர் ஒப்புக்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரே ஒழிய கைது செய்யப்படலை. அப்புறம் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் மேயர் பதவியில் நீடித்தார். வேடிக்கை வினோதம், மதுரை மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய மேயர் வினோதமாக கணவர் கைது செய்யப்படுகிறார், ஊழலுக்காக தண்டிக்கப்படுகிறார். ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு இருக்காரு. அப்புறமேல் தான் ஜாமீன் கொடுக்குறாங்க, 2 மாதம் கழிச்சு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேயருடைய கணவர் கவுன்சிலராகவோ எதுவுமே இல்லை. ஆனால் மேயரை வைத்து தான் அது நடக்குது. ஆனால் மேயரக எந்தவித பதவி நீக்கம் இல்லை. இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் வேண்டுகோளுக்கிணங்க மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் மாமன்ற குழு சார்பாக எடுத்து சொன்னதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் முதல் நாளே 5 மண்டல தலைவர் உங்களுக்கு தெரியும் ராஜினாமா செய்ய சொல்லி தலைமை சொல்லுது. அது பதிலாக போடலை அப்படின்னு தெரியல எங்களுக்கு. 2வது, நீதியரசர் நியமித்த குழு என்ன பணியாற்றுறதுன்னு தெரியல. 1 வாரம் அவங்க பணியாற்றினாங்க. அப்போ நம்ம மதுரை மாநகராட்சி ஆணையாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார். மிக சிறப்பாகவே பணியாற்றினார். தொடக்கம் நல்லா தான் இருந்துச்சு, தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்ச அவங்களும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அடிமையில் ஒரு அடிமையாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் ஆகிவிட்டார் என்று கருதப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் சீர்கேடு, நிர்வாகம் ஒன்றுமே நடக்கலை. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த குழு அமைக்கப்பட்ட நீதியரசர் நியமிக்கப்பட்ட குழுவானது மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ அத்தனை குடித்தனத்தையும் குடியிருப்பவர்களையும் ஆராய்ந்து ஏற்கனவே வரி விதிக்கப்பட்டதை
அது முறையாக வரி விதிக்கப்பட்டிருக்கா, அந்த கட்டடங்களுக்கெல்லாம் உரிய வரி விதித்திருக்காங்களா, வணிக கட்டடங்களுக்கு வணிக வரி விதித்திருக்காங்களா, கல்யாண மண்டபங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு அந்த மண்டபத்துக்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா, கமர்ஷியல்ல கொண்டாந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்ட குழுவானது ஒரு வாரம் சரியாக இயங்கியது. 25 கோடி ரூபாய் கண்டுபிடித்தாங்க. முறைகேடு நடந்துங்க, வரி விதிப்புல முறைகேடு நடந்ததாக. அதுல ஈடுபட்ட அதிகாரிகள் ஏறத்தாழ 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 19 பேர் கைது செய்யப்பட்டு அவங்களும் விடுதலை செய்யப்பட்டு விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவரைக்கும் என்ன நடக்குது, நீதி அரசருக்கு என்ன சொல்லல, கேட்டா வாய்தா கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. நாங்க மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மதுரையில் இப்ப மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதுல 100 வார்டுகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம். இந்த கூட்டு குடிநீர் திட்டம், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது எங்க ஆட்சியில நாங்க சொல்லி மதுரை மாவட்ட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அழுத்தம் கொடுத்த நடிப்பில் 100 வார்டுகளுக்கும் 30 ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை உருவாக்குகின்ற வகையில் 24 மணி நேரமும் இந்த குடிநீர் கொடுக்கணும். எல்லா வீட்டுக்கும் கேளுங்க. எப்போவே நான் சொன்ன மாதிரி அண்டா குண்டா தேவையில்லை, தேவையான போது பிடித்துக்கலாம். அது மாதிரி தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது, செம்மையாக வடிவமைக்கப்பட்டது. 82 மேல்நிலை தொட்டி மூலமாக முல்லை பெரியாறிலிருந்து வர்ற தண்ணீர், அந்த தண்ணியே உண்மையிலே நல்ல தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் சாக்கடை கலந்து வருது. அவர் தொடங்கி வச்சது 2,57,000 குடித்தனத்துக்கு இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் மாநகராட்சியால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது மாதிரி இல்லை, எங்கேயுமே அது மாதிரி மாநகராட்சி பெரும்பாலான வார்டுகளுக்கு முறையாக தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, முறையாக இன்னும் குழாயே பதிக்கலை. எங்கள் வீடுகளுக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிடிக்க வேணாம் திறக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இப்போ தண்ணி கலங்களை வரும், அதுக்கடுத்து இப்போ நாங்கள் சொல்லும்போது பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில வீடுகளுக்கு போகவே இல்லை. 2வது பைப் லைன் அந்த மேல்நிலை தொட்டியிலேருந்து கீழே வரும்போது அழுத்தம் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால மெயின் வீதியில் மெயின் ரோடுகள்லேருந்து வெடிப்பாய போகுது இந்த பைப் லைன். அதை கண்டுபிடிச்சு அதை திரும்ப சரிபடுங்கிறதுக்கு ஒப்பந்தக்காரில் ஏயினால் முடியலை. இப்போ எங்கெங்கே பதிச்சாங்க, எந்தெந்த ஏரியாவில் அந்த பைப் லைன் போகுது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல, பொறியாளர்களுக்கு தெரியல. பொறியாளர்களுக்கே பொறியாளருக்கு எங்கே இருக்குன்றதே தெரியல. ஒப்பந்தக்காரருக்கும் அவருக்கும் தகராறாக இருக்குது. ரோடுகள் குண்டும் குழியுமா இருக்குது. இது மாதிரி இதைத்தான் திறந்து வச்சு, சாலைகளையும் திறந்து வச்சு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வச்சு பெருமையாக வணிக வரித்துறை அமைச்சரை பற்றி பேசிட்டு போயிருக்கார். நான் கேட்குறேன், இந்த இங்கே இருக்கிற அமைச்சர்கள், இது ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் தொடங்குறாருன்னா பரிச்சாத்த முறையில் முதல்ல ஏற்கனவே அது எந்த மாதிரி திட்டம் வகுக்கப்பட்டது, அந்த திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டிருக்கா, முறையாக முதல் வீட்டில் இருந்து கடைசி வீடு வரை அந்த தெரு வரைக்கும் ஒரே மாதிரி சீராக தண்ணீர் கிடைக்கிறதா, எல்லா வீட்டுக்கும் 24 மணி நேரம் போகுதா அப்படின்னா கண்டறிந்து ஆராய்ந்த பிறகு சம்பந்தப்பட்ட நகர்ப்புறத்துறை அமைச்சரும் இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர்கள் போய் பார்த்து சர்வே பண்ணி அதை இது பண்ணிட்டு முதலமைச்சரை திறக்க விடுவது தான் வழக்கமான ஒன்று. அதிகாரிகள் அப்படி தான் செய்வாங்க. அதிகாரி முதலமைச்சர் திறந்த பிறகு பிரச்சனை வந்ததுன்னா முதலமைச்சருக்கே கெட்ட பேர் ஆயிரும். எனவே அது மாதிரி திறக்கக்கூடாது, விமர்சனம் வரக்கூடாது, பத்திரிகையில் வரக்கூடாது என்பதற்காக மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்ற அடிப்படையில் செய்வாங்க. எப்போவுமே நாங்களும் அப்படி தான் செய்வோம். நாங்கள்லாம் 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு திட்டத்தை எங்கள் முதலமைச்சர் அம்மாவாக இருக்கும்போதும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தொடங்கி வைக்கும் போதும் அது திறந்து வைக்கும் பொழுதும் முழுமை அடைந்த பிறகு தான் நாங்கள் திறப்பு விழா நடத்துவோம். ஆனால் இது என்ன புதுமையாக இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாம் பாதி கிணறு பாதி தாண்டின மாதிரி இருக்குது. எனவே தான் இதையெல்லாம் கண்டித்து
நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றும் செய்யலை. இப்போ மாமன்ற கூட்டமும் நடக்கலை. நம்ம மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா மற்றும் மாமன்ற குழு நிர்வாகிகள், குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து, கட்சி கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் செயற்குழு இதில் கேட்டார். என்னப்பா செய்கிறீங்க, என்ன நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நான் ஒரு தேதி தரேன்னு இருக்கார். அவர் கொடுத்த தேதி கொடுத்த உடனே முறையாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற என்ன கேட்கணும்? இந்த மதுரை மாநகராட்சியை பற்றி ஏதாவது கேட்குறீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, மதுரை மாநகராட்சி இல்லை நிர்வாக சீர்கேடு நடக்குது. டவுன் பிளானிங்கில் வந்து டவுன் பிளானிங்கில் முறையாக கொடுக்கல. பெருத்த ஊழல் நடந்திருக்கு, பெருத்த முறைகேடு நடந்திருக்கு. அது நமக்கு முதல்ல தெரியல, இப்போ தான் தெரியுது. அந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை. யார் முறைகேடு செய்தாலும் அவங்க கண்டுபிடித்து நிற்பாட்டணும் சட்டத்தின் முன்பாக. நாங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வரி விதிப்பில் சொன்னோம், இந்த சாலைகளில் வந்து அதிகமான கரப்ஷன் இருக்கு, கரப்ஷன் இருக்கு, தரமான ரோடு போட முடியல. 5 வருஷம் தாக்கு பிடிக்கக்கூடிய ரோடு கூட 3 மாதம் இந்த மழைக்கு கூட தாங்கலை, எல்லாம் பயந்துக்கிட்டு போயிடுச்சு. கேட்டால் ஒப்பந்தக்காரர்கள் நாங்கள் கொடுத்துட்டு நடத்தும் போது எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் நிரம்பி போகுது. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அங்கங்கே பரிச்சாத்த முறையில் அவங்க திறக்குறதுனால அது வெடிச்சு வர அது ஓப்பன் ஆகி தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு சாக்கடை நிறைஞ்சு தெருக்கள்லாம் சாக்கடையாக குண்டும் குழியுமா இருக்குது. மழை காலத்தில் விபத்து ஏற்படுகிறது. மக்கள் சாலையில் பயணம் பண்ணுவதே சர்க்கஸில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது விஷயமா தான் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டோம். சரி, நீங்கள் மதுரை மக்களுக்காகத்தானே கேட்குறீங்க, செய்யுங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் கேட்குறேன். இப்போ இது விஷயமா ஏதாச்சும், மற்றது அப்புறமேல் பேசுங்க. நீங்கள் அப்புறம் அடுத்ததில் இது விஷயமா ஏதாச்சும் பேசுகிறீங்களா? இந்த டவுன் மாநகராட்சி சம்பந்தமாக ஏதாச்சும் கேட்குறீங்களா? அது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அதுக்கு தான் இப்போ அழுத்தம் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அது முறையாக அதையும் இன்னொரு வழக்கு கொடுத்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஆமாம், பெருத்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு டவுன் பிளானிங்கில். அதாவது வரைபடம் கேட்டது ஒன்று, வீட்டுக்கு வரைபடம் கேட்டு அங்கே வணிக வளாகம் கட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கேட்டுட்டு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. இதுக்கு பயங்கரமான விளையாட்டு உள்ள நடந்திருக்கு. மக்களுடைய இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா வரி மேல் வரி விதிச்சிருக்காங்க மக்களுக்கு. குடிநீர் வரி, குப்பை வரி, வீட்டு வரி, இத்தனையும் அதிகமாக என்னென்ன வரி போடணுமோ போட்டாங்க. வரிக்கு மேல் வரி விதிச்சா, ஆனால் வசதி இருக்குன்னா வசதி இல்லை. இதில் வேற பக்கத்து ஊராட்சியெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி அது ஒரு ஜியோ போடுறாங்க. இங்கே இருக்கிறவனுக்கே கூழுக்கு கஞ்சி இல்லை, குடிக்கிற கஞ்சி இல்லை, நீ அடுத்தது வேற சேர்க்குறாங்க. அவங்க இப்போ அவங்களுக்கு என்னைக்கு அவங்களுக்கெல்லாம் முறையாக அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன எப்படி செய்யும்? இதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இதென்ன இந்த துக்ளக் தர்பார் ஆட்சின்றாங்களே, அது மதுரையில் நடக்குது. இது மிகப்பெரிய மோசமாக இருக்குது. நிர்வாகம் கண்டுகொள்ளவே மாட்டேது. அதுதான் எங்களுக்கு அர்த்தம். இதாக இருக்கு. அதான் மேயர் தேர்ந்தெடுக்கணும், முறையாக மண்டல தலைவர், சேர்மன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும், நிலைக்குழு வரி விதிப்பு குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த குழு இயங்கணும்னா ஐஜி தலைமையில் இருக்கிற போடப்பட்ட குழு, நீதியரசர் சொன்ன குழு இயங்கணும்னா
அதுக்கான பொறுப்பாளர் இருக்கணும். அதிகாரி இருக்கும்போது அதிகாரியை யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கெங்க எந்த கட்டடம் என்று சொல்ல மாட்டாங்க. அந்த தலைவர்கள் இருந்தா தான் முறையாக போய் நடவடிக்கை எடுக்க முடியும், இது பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் செய்யல. இதுக்காகத்தான் அழுத்தம் குடுக்கணும். இது வந்து டவுன் பிளானிங்ல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்க பொதுச் செயலாளர்ட்ட கேட்டிருக்கோம். மேயரு தேர்ந்தெடுக்கல, எல்லாமே தேர்ந்தெடுக்காதனால மிக மோசமாக மதுரை நிர்வாகம் இருக்கு. இதுல எந்த தெம்புல 10 தொகுதியும் ஜெயிப்போம்னு இந்த வணிகவரித்துறை அமைச்சர் சொல்றாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இது? மந்திரத்துல மாங்காய் பறகுற மாதிரி மந்திரம் போடுவாங்களா? இல்ல இருக்கிற பணத்தை கொண்டாந்து குட்டி நகையா கொடுக்க போறாங்களா? தங்கமா கொடுக்க போறாங்க மக்களுக்கு? தங்கமா கொடுத்தா கூட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மதுரை மக்கள். அந்த நிலையில இருக்காங்க. அதைத்தான் நாங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சொல்லுங்க. ஏங்க, தம்பி சொல்ற நல்ல கேள்வி கேக்குறீங்க. எல்லாம் வாய் பந்தல் தான் போடுறாங்க. வாயிலே சொல்லிடுவேன், வாயிலே அல்வா சுடுறேன், வாயிலே வடை சுடுறேன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்காரு ஏற்கனவே வாயில வடை சுடுறவங்க அப்படின்னு. இப்ப அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வந்ததுல இருந்து? இந்த 4.25 வருஷத்துல மதுரை மக்களுக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பாலம், இந்த தேவி பிரிட்ஜ், இது நாங்க காலத்துல, எங்க காலத்துல பணம் ஒதுக்கப்பட்டு எல்லாம் டிபிஆர் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சது. கோரிப்பாளையம் பாலம் வேற என்ன செஞ்சீங்க? ஏங்க 48 கோடிக்கு போய் ஏறுதழுவுன்னு ஒரு கட்டடம், அது ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம், அவ்வளவு ரூபா செலவழிக்கணும் மக்கள் வரி பணம். எங்க போய் கட்டுறாங்க பாருங்க. அது மக்கள் பயன்பாட்டுக்கு செய்யலாம்ல. ஏங்க இங்க இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா குடிநீர், அந்த கழிவு நீர் வந்து அத அந்த வெல் வந்து பாத்தீங்கன்னா பூராமே சின்ன சின்ன இதா இருக்கு, கலெக்டிங் பாயிண்ட். முன்னாலையெல்லாம் வீடு குடித்தனம் கம்மியா இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிணறு தோண்டி இருந்தாங்க. அதனுடைய லிப்ட் வெல், அதனுடைய விசைத்திறன், அந்த அழுத்தம், அது தண்ணி, அந்த கழிவு நீரை தள்ளுறது வந்து மிஷின் வந்து பழையதே வச்சிருக்காங்க, நிறைய அதுல இல்லை. இதனால தண்ணி வந்து சாக்கடை வந்து தண்ணி வர்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழிலாம் சாக்கடை ஆயிருது. இதை போக்குறதுக்கு ஏதாச்சும் நிதி கொடுத்து உதவி இருக்காங்களா? நான் என்னுடைய மேற்கு தொகுதியில் 5 இடங்கள்ல புதிதாக இந்த மாதிரி கலெக்டிங் பாயிண்ட், கழிவுநீர் கழிவுநீரை வந்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கலெக்டிங் பாயிண்ட் வைக்கணும். அது ஏற்கனவே இருக்கிற 3 இடங்களை அது 7 இடங்களா மாற்றணும், 8 இடங்களா மாற்றணும். அதுன்னு நிதியெல்லாம் கேட்டிருந்தோம். கேட்டிருந்தா அதுக்கு முதலமைச்சருடைய, உங்கள் தொகுதியில் உங்கள் முதலமைச்சர்னு கொடுத்திருந்தார். அது என்ன சொன்னாங்க, மாநகராட்சி நிர்வாகமே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை. இந்த மாதிரி நிர்வாகம் என்ன புது திட்டம் கொண்டாந்துங்க? அதே மாதிரி தொழில் கேரிடேர் கொண்டு வருவாங்க. தொழில் கேரிடேர் எங்க காலத்திலே கொண்டு வந்ததே செயல்படுத்தல. இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்துறதுக்கு 2 மாதத்துல நிலம் எடுப்போம்னு நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு. 2 மாசம் என்ன ஆகலையா? ஆட்சியில் அமர்ந்த உடனே சொன்னார் 2 மாதத்துல நிலம் எடுத்து நம்ம விமான நிலையம் விரிவாக்கப்படுதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் எதனால விரிவாக்கம் பண்ணுங்க? அங்க கனிமொழி எம்பி இருக்கிறதுனால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிறகு உருவாங்கின விமான நிலையம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு விஸ்திரம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் ஆயிருக்கு. அதே மாதிரி நேரு இருக்கிற திருச்சி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் மாதிரி அதை மிகப்பெரிய அளவுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணி அதை செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமானமாக மாற்றிருக்காங்க. ஆனால் மதுரை விமான நிலையம் சென்னை விமான நிலையத்துக்கு அடுத்து இது உருவாக்குனது வந்தது. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. அவரும் நம்ம பிடிஆர்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். இதான் நடக்குது. சொல்லுங்க. யாரு? அப்ப அது சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பயம், அதிமுக பயம் ஏற்படுது.
இங்க மக்கள் பூராமே எடப்பாடியார் தான் வரணும். 4 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 3 மாதம் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு. அவர் தான் மீண்டு வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அவர் சொல்றாருன்னா, அந்த மீது எவ்வளவு தூரம் பயம் உணர்ச்சியில அப்படியாச்சும் மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னாரு. என்ன பேசினாலும் சரி, முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி, துணை முதலமைச்சர் பேசினாலும், திமுக அமைச்சர்கள் பேசினாலும், அடுத்த ஆள போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார் தலைமையில தான் ஆட்சி மலரப் போகுது. நிறைய அமைச்சர்கள் இன்னைக்கு ஈடியில் ரைடு ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வரிசையில் நிற்கிறாங்க. எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. என்ன யார் யார் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க, அதுக்கு முதல்ல என்னென்ன நடக்குன்னு தெரியல. அது விடுங்க, இன்னைக்கு மக்களே கொய்த்து போயிருக்காங்களே, அதை சொல்லுங்க. நான் சொல்றது மதுரைக்கே இதே செய்யலை. இதே மாதிரி தானே எல்லா உள்ளாட்சி துறையிலையும் இருக்கும், ஊராட்சி நிர்வாகத்திலையும் இருக்கும். சென்னையை பாருங்க, 4000 கோடிக்கு வடிநீர் வடிகால் அமைச்சிருக்கோம். 98% நிறைவேறிச்சுன்னு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார். என்ன வந்து 2 வருஷத்தில் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழைக்கு தாங்கலை. சாதாரண மழைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் இதுல எல்லாம் பார்த்தா வெள்ளமான போய் ஓடிட்டு இருக்கு. காரெல்லாம் சரசரையா போகுது. சொல்லுங்க வேற என்னங்க? அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. அதிமுக பற்றி பேசலைன்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரம் போகாது, அவருக்கு வந்து தூக்கம் வராது, ஒரு இதாகாது. ஆமா. இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் தலைமையில் கேட்க வேண்டியது, எங்களை கேட்க வேண்டியது. எங்களுக்கே வந்து மதுரையில் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்களாம் அதிமுகவில் இருக்கீங்க, இத்தனை மாதம் 15 மாமன்ற உறுப்பினர் கொடுத்த அழுத்தத்தினால தான் இந்த 200 கோடி வெளியானது. இந்த மேயர் ரிசைன் பண்ணது, மேயர் கனவு கைது செய்யப்பட்டது, 19 கைது செய்யப்பட்ட அதிகாரி உள்பட, கட்சிக்காரங்க உள்பட கைது செய்யப்பட்டு ஒப்புக்கு எல்லா பேரையும் வெளியே விட்டுட்டாங்க, ஜாமீனில் வந்துட்டாங்க. இனி எப்படி அது போய் ஆய்வு பண்ணாலும் எப்படி நடக்கும்? அதான் இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். சொல்லுங்க, மற்றதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் கலந்து சொல்லுவார். மற்ற இது நீங்கள் கேட்குற கூட்டணி, மற்ற தலைமை எடுக்க வேண்டிய நடவடிக்கைலாம் அவர் பொதுச் செயலாளர் பேசிக்கிறவர். இது ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் வாங்க, எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி, எங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ சிறப்பாக பணியாற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு 1.5 வருஷமா 2 வருஷமா அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த கேஸ், இந்த வழக்கே எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்ததே மாநகராட்சி சட்ட ஒழுங்கு ஆணையாளர் வந்து, மதுரையினுடைய மாநகர ஆணையாளர் வந்து ஏற்கனவே இருந்த ஆணையாளர் கொடுத்த எங்கள் மாமன்ற குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அது வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக மற்ற கூட இருக்க கட்சியெல்லாம் ஒப்புக்கு இன்னும் சுவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் மக்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. மக்களை நிச்சயமாக புறந்தள்ளுவாங்க. திமுகவுடைய அடிமைகளாக இருக்காங்க. இப்போ அவங்க தோழமை கட்சியெல்லாம் திமுகவுடைய அடிமைகளாக ஆயிட்டாங்க. இவங்க எங்களை போய் அடிமைன்றாங்க. யார் அடிமைன்னு சொல்லுவான்? ஒரு அடிமை தான் இன்னொரு ஆள் அடிமைன்னு சொல்லுவான். தன்னை வந்து அதை மாத்திக்கிறணுன்றது. யாரு திமுக எதிர்த்தாங்க? விமர்சனம் இல்லை. எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது, அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க. அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில் உட்கார்ந்து 11 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் திமுகவை 12 ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சார். படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர். படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர். 5000 மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர். அவர் இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமாக இருக்கார். அவர் மறைந்துட்டார். அவர் உருவாக்கின இயக்கம் இருக்கு. அவருடைய புகழை பாடாதவங்க யாராச்சும் உண்டா? இதே நம்ம முதலமைச்சர் பெரியப்பான்னாரு. எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுககாரவங்க? அதுக்கு என்ன சொல்கிறார் முதலமைச்சர்? முதலமைச்சரை கேளுங்க, என்னங்க உங்க பெரியப்பா அப்படி கேலி பண்ணுறாங்களேன்னு கேளுங்க. பெரியப்பாவை அப்படி கேலி பண்ணலாமா? அன்றைக்கு அவ்வளோ தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது. ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. ஏன்னா ஒரு சோடான்னு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர்
இன்னைக்கு யாராருக்கோ வெறி வெறி வெறின்றாங்க. அப்படி இல்லை. உண்மையான பற்று, உண்மையான நேசம், உண்மையான மனித பண்பு புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது. அதனால தான் புரட்சி தலைவர் தமிழ் மக்களும் நேசித்தாங்க, கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க. நான் கேட்டு சொன்னேன் பொதுச்செயலாளர். ஏன்னா எனக்கு தெரியல. தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுதான் சொல்லணும். பொதுச்செயலாளர் தான் பேசணும். ஏன் மேயர் போடாம, மாமன்ற குழு நடத்தாம, மதுரை மக்களுடைய குறை நிறைகளை பேச முடியுமா? எப்படிங்க சொல்றது? எப்படி எந்த அதிகாரிகிட்ட சொல்ல முடியும்? கூட்டமும் நடத்தல, அதிகாரிகளும் சரியா கேட்க மாட்டேன்றாங்க. எந்த அதிகாரி ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு ஏஇ ஒரு வார்டுல இருந்து இன்னொரு வார்டுக்கு மாற்றப்படுறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திடுறாங்க. அப்ப அந்த ஏஇக்கு எங்க ஸ்டம்பிங் இருக்கு, எங்க போர் அந்த வெள்ளு இருக்கு, அந்த கலெக்டிங் பாயிண்ட், இது கழிவுநீர் கலெக்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, எதுவுமே தெரியல. புதுசா போடும்போது மாத்தி போடும்போது எப்படி ஒரு ஆள் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு இதுல பணியாற்றினா தான், ஒரு வார்டில் பணியாற்றினா தான் முழுமையா தெரியும். இப்ப நான் கொடுத்த இதே பார்த்தீங்கன்னா என்னுடைய நிதி தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்த எந்த ஏஇ அதை எடுத்து செல்றதுன்னு இது பண்றாரு. டெண்டர் வைக்கிறதுக்கே நான் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட போராட வேண்டியிருக்கு. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், அது எங்க மேயரோ மண்டல தலைவரோ நிலைக்குழு தலைவர்களோ இருந்தாங்கன்னா நம்ம கோரிக்கையில சொல்ல முடியும். அவங்களும் பயந்துட்டு வேலை வைப்பாங்க. இது திமுக இப்படியே காலம் கடத்திட்டு போயிடலாம்னு நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு பெருத்த அடி மதுரை மக்கள் நிச்சயமாக 3 நாமம் கொடுத்துருவாங்க. நான் உறுதியாக திமுக 5 6 தொகுதி இருக்கு. இதுல நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய வார்டும் வருது, 14 வார்டு வருது. அவர் வார்டுக்கு மட்டும் முறையாக இந்த குடிநீர் யார் கொண்டு வந்தது? நானு. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர்றதுக்கு முழு காரணமாக நான். ஆனா அவர் வார்டு, அவர் தொகுதியில் மட்டும் இருக்கிற 14 வார்டுக்கு முறையாக தண்ணி போகுதான். என்ன பாருங்கப்பா, ஆக்கணவே இங்கே இருக்கா, ஆக்கணும் உனக்கு ஒன்றும் கிடையாது. வந்தவன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அவர் செய்கிறார். இது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டியதுதான். அவர் எல்லா மதுரை மாவட்டம், தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் அவர். இன்னைக்கு மதுரை மாவட்டத்துக்கு முழு பொறுப்பேற்று இருக்காரு. 10 தொகுதி நான் வென்றெடுப்பேன். 10 தொகுதி அவருடைய தொகுதி மாதிரி நினைச்சு பார்க்கணும். அவர் தொகுதிக்கு மட்டும் எல்லாமே சிறைவா செஞ்சுக்கிறது. இப்போ முதலமைச்சருடைய நலத்திட்டம் கூட பாருங்க, அவர் தொகுதியில் தான் நடக்கும். பார்த்தீங்களா? ஒன்று கிழக்கு இந்த என்ன அம்மா திடல் பக்கத்தில் நடக்கும், இல்லைன்னா திருப்பாளையில் நடக்கும். துணை மேயர் நிகழ்ச்சியா ஒத்தக்கடையில் நடக்கும், அங்கதான் நடக்கும். எல்லாமே அவர் தொகுதியில் தான், அவர் தொகுதியில தான் நடக்கும். ஏன் மற்ற தொகுதியில் நடத்தக்கூடாதா? ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போறவங்க அதுக்காக இப்படி சொல்றாங்க. யார் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்பதான் வரிசையா பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றாங்களே. யார் யார் ஜெயிலுக்கு போக போறாங்கன்ற பட்டியலே போட்டுட்டு வர்றாங்க. RS பாரதி அமைச்சரா இல்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு பேசுறாரு. அவர் எதைத்தான் பேசுறார்? அதே RS பாரதி பட்டியல மக்களை கேவலமாக பேசினார். நாங்க கொடுத்த பிச்சையில தான் நீதி அரசர்கள் வந்தாங்க அப்படின்லாம் பேசினார் பட்டியலன் மக்களை. அது கூட அன்பு சகோதரர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் யாரையுமே கொச்சைப்படுத்தி பேசுவதுதான் RS பாரதிக்கு எப்பவுமே அவர் குணம். அது மாறாத ஐயா, மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது யார சொல்லுவாங்க? எங்க தலைவர் பாட்டில் இருக்கு, அது கண்ணதாசன் எழுதுனது. அது மாதிரி அவருக்கு குணமே மாறாது. அவர் இப்படி எதிர்கட்சியில ரொம்ப, அதுவும் அதிமுக தலைவர்களை ரொம்ப தரைக்குறவா பேசினா தான் அவருக்கு அங்க திமுகவில் கைதட்டல் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்